வெல்கம் டு ஜாஸி அரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி மரவள்ளி கிழங்கு சிப்ஸ். மரவள்ளி கிழங்குனாலே எல்லாருமே வேக வச்சு சாப்பிட்ருப்போம். நான் உருளைக்கிழங்குல செய்யக்கூடிய ஃபிங்கர் சிப்ஸ் மெத்தடில் இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இது ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இந்த சிப்ஸ் பொரிச்சு கொடுத்தோன்னா ரொம்ப பிடிக்கும். சிப்ஸ்னாலே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் மரவள்ளி கிழங்குல இந்த சிப்ஸ் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிப்ஸ் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் செய்கிறதுக்கு 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு வாங்கி வச்சிருக்கிறேன். இதை நல்லா தண்ணியை விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ரொம்ப மண் இருக்கும், மண் போக நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கோட முன்பகுதியும் பின்பகுதியும் இந்த மாதிரி முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஃபிங்கர் சிப்ஸுக்கு ஏற்ற மாதிரியே 3 பீஸா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சிப்ஸோடைய சைஸ் பார்க்குறதுக்கு நல்லா நீல சைஸில் வரும். அதுக்கப்புறம் இதனுடைய தோலை இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்திங்கன்னா சிலத்துக்கு நல்லா ஈஸியாக உரிக்க வரும். அப்படி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நம்ம தோல் சீவுறது இருக்குது இல்லையா, பீலர், இதை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். தோலை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போதுமே நம்ம உருளைக்கிழங்குலேயே சிப்ஸ் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி மரவள்ளி கிழங்குலையும் ஃபிங்கர் சிப்ஸ் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா தோல் உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் இப்போ குக்கரில் தான் வேக போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா இந்த மாதிரி தண்ணியை விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் குக்கரில் போட்டுட்டு நல்லா ஒரு 3 விசில் விடலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு குக்கரில் வேக வைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பாத்திரத்திலே வேக போடலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்தே வேக போடுங்க. அப்போ தான் இந்த கிழங்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக போடுங்க. இது 3/4 பதம் வெந்தாலே போதும், ரொம்ப ஓவர் குக்லாம் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள் 3/4 பதம் வெந்துருச்சு. ஓவர் குக்கு வெந்தால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு சரியாக அந்த ஃபிங்கர் ஷேப்புக்கு நம்மளுக்கு கட் பண்ண வராது. கட் பண்ணாலுமே உடஞ்சி போயிடும். அதனால் 3/4 பதம் வெந்தாலே போதும். 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா அந்த ஃபிங்கர் ஷேப்புக்கு இந்த மாதிரி துண்டு நம்ம போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி நீளமாக மீடியம் சைஸில் போட்டுக்கலாம். ரொம்ப மெலிசு வேண்டாம். மெலிசு போட்டோன்னா ரொம்ப கிறிஸ்பியாக வரும். நம்மளுக்கு அந்த உள்ளே டெக்ஸ்சர் சாஃப்டாக கிடைக்காது. வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக வேணும்னா இந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிப்ஸ் பொரிச்சதுக்கப்புறம் மேலே மிளகாத்தூள் உப்பும் தூவி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ 1 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் டிப்பு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு மயோனைஸ் 1/4 கப்பு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி கார்லிக் சாஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி கார்லிக் சாஸ் இல்லைனா வெறும் சில்லி சாஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சர் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய டிப்பும் ரெடி ஆயிருச்சு. அதே சமயம் நம்மளுடைய பொடியும் ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டையும் தனியாக ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனில் நான் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மரவள்ளி கிழங்கை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகுறதாண்டி மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா பொரிச்சுக்கோங்க. லைட்டான ப்ரௌன் கலர் மட்டும் வந்தால் போதும். ரொம்ப ஓவராலாம் ப்ரௌன் கலர் வர வேண்டாம். லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தாலே மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்தாலே போதும். நம்மளுடைய சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் தான் இதுவும் இருக்கும். எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இருக்காது. டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த சிப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு பேட்சும் பொரிச்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்ச மிளகாத்தூள் உப்பு உடனே சூட்டோடய சேர்த்துடணும். அப்போ தான் அதில் நல்லா உப்பும் உரப்பும் பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப்பு வச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.